ஹாய் சிட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன விலாக் மாதிரி பார்க்கலாம். ஸோ நான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன். எனக்கு ஹாலிடே தானே, உங்களுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஹாலிடேக்காக நான் வீட்டுக்கு சும்மா வந்தேன். அப்போ பார்த்தா எங்கள் அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இல்லை. ஸோ எங்கள் தம்பிக்கிட்ட கேட்டால் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கால் பண்ணி கேட்டேன். எப்படி இருந்தாலும் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர 3 o'clock ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் ஃப்ரீ இல்லையா, ஸோ நம்மளுக்கு நானே ஒரு பிளான் போட்டேன். சரி, நம்ம ஏன் சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மட நானே மார்க்கெட்டுக்கு போய் ஃபிஷ் வாங்கின்னு வந்து அதுக்கப்புறம் தக்காளி சட்னி வச்சேன். ஸோ இந்த தக்காளி சட்னி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன். எனக்கு தக்காளி சட்னி நான் ரொம்ப நல்லா வைப்பேன். ஸோ தக்காளி சட்னி, ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் நான் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும். ஸோ அவங்க அங்கேயே உட்காந்து ஒரு மரத்துக்கு அடியில், அங்கெல்லாம் பிளேஸ்லாம் பார்த்தா நல்லா நீட்டாக இருக்கும். கேன்டீன்லேருந்து எல்லாமே இருக்கும். பட் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஒரு மரத்துக்கு அடியில் நல்லா இருந்தது அந்த இடம். ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்டாங்க. ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா என்ன மீன், கட்லா மீனுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மீன் நான் எப்பயுமே பாம்ஃப்ரெட் தான் அடிக்கடி பண்ணுவேன். ஸோ இந்த டைம் கட்லாவில் முள் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால சரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இந்த மீனை. ஸோ மீன் மேரினேட் பண்ணவும் எனக்கு டைம் கிடையாது. நான் மசாலா கலந்து ஒரு 5-10 நிமிஷம் தான் விட்டேன். அதுக்குள்ளேயே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் போய் ஹாஸ்பிட்டல்லே கொடுத்தேன். அவங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ அப்படியே வர வழியில் சரி என் வண்டி கவர் கிழிஞ்சிட்டு இருந்தது. எங்கள் அப்பா சொன்னார், போகிற வழியில் ஒரு கடை இருக்காங்க, சேஞ்ச் பண்ணலாம் வான்னிட்டு எங்கள் அப்பா தான் ஐடியா கொடுத்தாங்க. ஸோ வர வழியில் ஒரு சின்ன கடை இருந்தது, அங்கே போயிட்டு சீட் கவர்லாம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு குட்டி குட்டி வீடுங்களாம் இருந்தது டெடிஸ், அதெல்லாம் பார்த்தேன். ரொம்பவே சின்னதாக இருந்தாலுமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்ருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த வீடு தான், இந்த குட்டி வீடு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே என்ட்ரன்ஸில் அந்த மணி பிளான்ட்லாம் வச்சு ரொம்ப சின்னதாக அழகாக இருக்கும். ஸோ சின்ன விலாக் தான் டெடிஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய். ஸோ உங்களுக்கு ஏதாவது நான் எந்த சாங்குக்காவது ரீல்ஸ் பண்ணணுன்ட்டு சஜஸ்ட் பண்ணணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள்.